வணக்கம், நான் சோஃபியா. இன்னைக்கு இந்த சாரிக்கு உள்ள ப்ளவுஸ் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். அது எப்படி செய்யலான்னு வாங்க காட்டுறேன். இப்போ இந்த ப்ளவுஸ் துணி இந்த சேலையில் இப்படி இருந்துச்சு. இப்போ இது எப்போவுமே இந்த லைன் நம்ம சும்மா சாதாரண துணினா நம்ம வெட்டிடலாம். இந்த மாதிரி கோடுகள் போட்டிருந்தா இதை இப்படி நீட்டாக வாக்கில் போட்டு வெட்டினா தான் நம்மளுக்கு ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். இப்படி நம்ம சில நேரம் அகல வாக்கில் இப்படி கோடு போடுற நேரம் நம்ம கட் பண்ணோன்னு சொன்னால் நம்ம ரொம்ப குண்டு மாதிரி, அதாவது தடித்த மாதிரி உடம்பு காட்டும். மெலிஞ்சவங்களுக்கு வேணால் இப்படி போட்டுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் உடம்பா இருந்தால் நம்ம இந்த மாதிரி தான் போடணும். ஸ்ட்ரைப் இப்படி வர்ற மாதிரி தான் போடணும். அப்போ தான் அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ நான் அந்த மாதிரி போட்டு வெட்டி காட்டுறேன். இப்போ மேலே இருந்து ஷோல்டர் மார்க் பண்ணணும். நம்ம டீப் நெக் வச்சோன்னு சொன்னால் 5.5 இன்ச் போதும். இல்லை கொஞ்சம் டீப் குறைய வச்சா 6 இன்ச் வைங்க, 36 சைஸ்க்கு. இப்போ இதில் நான் 5.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். அடுத்தது மேலேருந்து 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். இதில் உடம்பு மார்க் பண்ணணும். 36 இன்ச்சோட 4 இன்ச்சு சேர்த்தா 10 இன்ச் வரும். 10 மார்க் பண்ணிக்கிறணும். 10 மார்க் பண்ண பிறகு அடுத்து தையலுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு மார்க் பண்ணிக்கிறங்க. ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இதையும் சேர்த்தாச்சு. அடுத்தது இந்த ரெண்டுக்கும் நடுவில் மிட் பாயிண்ட் பார்த்துக்கிறங்க. 3 இன்ச் வருது. அப்போ அந்த 3 இன்ச்சை கொண்டாந்து இதோட கனெக்ட் பண்ணி விட்டுறணும். அடுத்தது நெக் மார்க் பண்ணணும். இந்த இடத்துலேருந்து ஒரு 2.5 இன்ச்சு கேப்புக்கு மார்க் பண்ணிட்டு முன்கழுத்து ஒரு 6.5க்கு மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது ஃப்ரண்ட் நெக்கு. பேக் அப்புறம் நம்ம எடுத்த பிறகு மார்க் பண்ணிக்கிடுவோம். அவ்வளோதான். இப்போ மேலேருந்து ஒரு 10.5க்கு இந்த ஷோல்டர் நடுவில் இருந்து 10.5க்கு மார்க் பண்ணிக்கிடுவோம். மார்க் பண்ணிட்டு இதுதான் நம்ம செஸ்ட் பாயிண்ட்டு. இந்த இடத்துல இருந்து 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு ஒரு 2 இன்ச்சு இல்லை 1.5 இன்ச் தள்ளி மார்க் பண்ணி இந்த நம்ம மார்க் பண்ணியிருக்கிற 10.5 இன்ச் இந்த கோடோட இதை கொண்டாந்து சேர்த்து விட்டுருங்க. இது ஒரு டாட் மாதிரி. அடுத்தது இந்த இடத்துல இருந்து ஒரு 1.5 இன்ச் கேப் போட்டு இன்னொரு டாட்டு இப்படி போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை ஒரு சிங்கிள் டாட்டாக பிடிச்சிட்டு இந்த டாட்டையும் பிடிச்சிட்டு நம்ம கீழே பீஸ் கொடுத்து வச்சாலும் அழகாக இருக்கும். இல்லை வேணான்னா பிரின்சஸ் கட் மாதிரி வேணும்னா இந்த நடு பாயிண்ட்லேருந்து இப்படியே வளைச்சி கொண்டாந்து இதில் ஒரு தையல் போட்டாலும் அது பிரின்சஸ் கட் மாதிரி வந்துடும். அவ்வளோதான். இப்போ இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துருவோம். அது அப்படியே மூடியும் தைக்கலாம். நம்ம ஓப்பன் பண்ணி விட்டா எப்பவும் போல் நம்ம தைச்சிக்கலாம். இப்போ இந்த ஃப்ரண்ட் பார்ட் இருக்குது, முன் பகுதியில் இன்னொரு 1/4 இன்ச்சு நம்ம கொஞ்சம் குடஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ இதையும் நம்ம ஓப்பன் பண்ணி விட்டலாம். ஃப்ரண்ட் ஒக் தான் வைக்க போகிறோம். அடுத்தது பேக்கில் நம்ம இன்னும் கொஞ்சம் டீப் கொடுத்துக்கலாம். இன்னொரு இப்போ நம்ம அங்கேருந்து 6 வச்சுருக்கிறோம். 6.5 தையலுக்கு 6 இன்ச் போக 6 வச்சுருக்கோம். நம்ம இன்னொரு 9.5க்கு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதில் இருந்து கர்வ் கொடுத்து டீப் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இருந்து ஒரு 3.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு ஒரு 2 பக்கமும் 1/2 இன்ச் பிரகாரம் 1 இன்ச்சுக்கு ஒரு டாட் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதே மாதிரி மற்ற பக்கமும் போட்டுக்கிறணும். இப்போ ஃபைனலாக எல்லாம் தைச்சி முடித்த பிறகு இந்த டாட்டெல்லாம் பிடிச்ச பிறகு இந்த இடத்துல 8 இன்ச்சு அல்லது உங்களோட இடுப்பு என்ன அளவு இருக்கோ அதை 4ஆக பிரித்து மார்க் பண்ணிக்கிறங்க. இந்த இடத்துல 9 இன்ச்சு 36க்கு 9 மார்க் பண்ணிவிட்டு நேராக தையல் போட்டீங்கன்னா அந்த உடம்பு ப்ளவுஸ் கம்ப்ளீட் ஆகிரும். இந்த டாட்டெல்லாம் முடித்த பிறகு டாட் முடித்து இதெல்லாம் ஷோல்டர் ஜாயின் பண்ணி எல்லாம் செஞ்ச பிறகு இந்த மாதிரி மார்க் பண்ணுங்கள். இடுப்பை 4ஆக பிரித்து ஒரு பகுதியையும் உடம்போட 36னா அதில் ஒரு பகுதி 9ஐயும் மார்க் பண்ணணும். இவ்வளோதான். ஃப்ரண்ட் அண்ட் பேக் வெட்டியாச்சு. இது லைனிங் துணியில் நம்ம பீஸ் கொடுத்து திருப்பிடணும் தைக்கிற நேரம். இப்போ ஸ்லீவ் கட் பண்ணணும். இப்போ இதில் தேவையான அளவு ஸ்லீவ் லென்த் எடுத்துக்கணும். நம்மளுக்கு ஒரு 7 இன்ச்சு ஸ்லீவ் இருந்தால் போதும் எனக்கு. அப்போ உங்களுக்கு என்ன தேவையோ அந்த அளவு எடுத்துக்கிறேங்க. நான் கிட்டத்தட்ட 7.5 இருக்குது. இந்த அளவு எனக்கு ஸ்லீவ் போதும். இப்போ இதில் நம்ம ஜாயிண்ட் ஒன்று கொடுத்துக்கலாம். இந்த ஸ்லீவ் கொடுத்த இடத்துல 7 இன்ச் இப்போ 7.5 இன்ச் இருக்குது. இப்போ இதில் இருந்து நான் 36 சைஸ்க்கு ஒரு 3.5 இன்ச்சு டவுன் பண்ணுறேன். டவுன் பண்ணியாச்சு. அப்போ நம்ம மேலேருந்து அப்படியே வளைச்சிட்டு இதில் சேர்த்து விட்டுறணும். உள்ளுக்கு வரையில் இந்த மேலேருந்து இந்த கீழ் பகுதியில் மட்டும் லைட்டாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு இப்படி குறைச்சிக்கணும். அடுத்து அடி அகலம் எவ்வளவோ அதை மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு 6ன்னு சொன்னால் இதை மார்க் பண்ணிவிட்டு
இதோட கொண்டாந்து கிராஸில் ஜாயின் பண்ணிடணும். அவ்வளோதான் ஸ்லீவு. இப்போ இதில் ஜாயிண்ட் தையலுக்கு இப்போ உடம்புக்கு நம்மளுக்கு சரியாக இருக்கும். தையலுக்கு துணி சேர்த்துக்கிறணும். இப்போ இந்த 2 ஸ்லீவ் வெட்டியாச்சு. இதில் முன் ஸ்லீவை மட்டும் நம்ம கொஞ்சம் குடஞ்சி வெட்டிக்கிறணும். ப்ளவுஸில் வெட்டின மாதிரியே கைப்பகுதிக்கும் வெட்டிக்கிறணும். அவ்வளோதான். இப்போ இது வந்து நம்ம ஃப்ரண்ட்டுன்னு மார்க் பண்ணிக்கலாம் அடையாளம் தெரியறதுக்காக. அவ்வளோதான். இப்போ மீதம் உள்ளதை நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு அந்த ஒக்ஸ் பட்டி தைக்கிறதுக்கு வச்சுக்கலாம். பாருங்கள், ரொம்ப ஈஸியான முறையில் ஒரு சின்ன துணியில் ஒரு 36 சைஸ்க்கு கட் பண்ணி காட்டியிருக்கேன். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.